வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நண்பா, ரியல்மி நிறுவனம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரியல்மி C55 என்ற புதிய மாடல் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் 21/3/2023 அன்று அறிமுகம் செய்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஐஃபோனில் இருக்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்குதா சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த மொபைலில் இன்னும் வேறு என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, இதனுடைய விலை என்ன, இது எத்தனை வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இது எப்போ கிடைக்கும் போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பா, ரியல்மி C55 இந்த மொபைலில் இருக்கிற ஃபீச்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலில் ஐஃபோனில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஃபீச்சருங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ பேட்டரி அலர்ட், அப்புறம் ப்ளே ஆகிட்டு இருக்கிற மியூசிக் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி நிறையா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளேவில் மேல் பக்கம் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு ஐஃபோனில் சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது ரியல்மி C55 இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபஸ்ட்டு டைமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதே நேமில் இல்லை, மினி கேப்சூல் அப்படிங்கிற பேரில். ஸோ இந்த மினி கேப்சூல் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, லோ பேட்ரி வார்னிங், ஃபோன் சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ், டேட்டா யூஸ், அதுக்கப்புறம் டெய்லி வாக்கிங் டிஸ்டன்ஸ், ஸ்டெப் கவுண்ட்டு, ஸோ இதெல்லாமே அங்கே நம்ம அந்த மினி கேப்சூலில் அந்த டிஸ்பிளேயில் மேல் பக்கம் அதில் நம்ம பார்த்துக்கலாம். இது எனபிள் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, செட்டிங்கில் போய் ரியல்மி லேப்ஸில் மினி கேப்சூல் அதை எனபிள் பண்ணணும், வேண்டானா டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் அவங்க ரியல்மி C55ல் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே நண்பா, இப்போ அந்த மொபைலோடைய ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் டாப் சென்டரில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரிப்ரஸ் ரேட் 90 Hz, டச் சாம்பிளிங் ரேட் 180 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ், அதாவது மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 650 nits கொடுத்துருக்காங்க. இதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9, பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 392 ppi கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் கொடுத்துருக்கிற கேமராவை பற்றி பார்க்கலாம். இதில் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா டூயல் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரால மேக்ஸிமம் போட்டோகிராஃபிக் ஃபங்க்ஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் சொல்லியிருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 1080p பார்த்தீங்கன்னா 60 and 30 fps ஃப்ரேம் ரேட்ல நாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். 720pல பார்த்தீங்கன்னா 60 and 30 fpsல அந்த ஃப்ரேம் ரேட்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேமரா 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போட்டோகிராஃபிக் ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 1080p and 720p, இது பார்த்தீங்கன்னா 30 fps ஃப்ரேம் ரேட்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃப்ளாஷ், ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ், ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஷூட்டிங், அதுக்கப்புறம் HDR, ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கொடுத்துக்கிற டிசைன் பற்றி பார்க்கலாம். இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்லிம் போனா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேட் ஃபினிஷ்டு பாலிகார்பனேட் ஃப்ரேம்லையும் பார்சியலி மேட் ஃபினிஷ்டு ரியர் பேனல்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் ரியர் பேனலில் பார்த்தீங்கன்னா டியூயல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்டைலிஷ் அப்பியரன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.89 mm சொல்லியிருக்காங்க. வெயிட் 189.5 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G88 octa-core 12 nanometer ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 nanometerல. CPU ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப் டு 2 GHz. GPU பார்த்தீங்கன்னா ARM Mali G52 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துருக்காங்க. இதில் ரியல்மி UI 4.0 ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி மற்றும் சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் 33 வாட் சூப்பர் வூக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜிங் பண்ண USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 11 வோல்டேஜ் அண்டு 3 amps சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதில் 50% சார்ஜ் பார்த்தீங்கன்னா 29 நிமிடத்தில் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் பையாக இருந்தால்
27 நாளைக்கு சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா 17.1 மணி நேரம் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மியூசிக் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 65 மணி நேரம் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அல்ட்ரா சேவிங் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் ஜஸ்ட் 5% பேட்டரி இருந்தாலும் பேட்டரி சார்ஜ் இருந்தாலும் அது 32 மணி நேரம் போன ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 3 வேரியண்ட்டில் ரேம் கொடுத்துருக்காங்க. அதாவது 4, 6 அண்ட் 8 GB ரேம் டைப் பார்த்திங்கன்னா LPDD ஆர் 4X டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் டைனமிக் ரேம் எக்ஸ்பேன்ஷன் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதாவது 8 GB வெர்ஷனில் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 64 GB அண்டு 128 GBயில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் பார்த்திங்கன்னா eMMC 5.1 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் எக்ஸ்டர்னல் மெமரிக்கு டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் அப் டு 1 TB வரலும் நம்ம மைக்ரோ SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக செல்லுலர் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். இதில் 2 நேனோ சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் 2G நெட்வொர்க்லேருந்து 4G நெட்வொர்க் வரைக்கும் மேக்ஸிமம் பேண்ட் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா Wi-Fi 2.4 5 GHz மற்றும் Bluetooth 5.0 சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சார், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சலரேஷன் சென்சார் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பட்டன் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் பவர் பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்செட் ஜாக் கொடுத்துருக்காங்க. USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்பீக்கர் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் 2 அல்ட்ரா லீனியர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் 2 கலரில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் சன்சோவர் மற்றும் ரெய்னி நைட் இந்த 2 கலரில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இப்போ இந்த மொபைலுடைய பிரைஸ் பற்றி பார்க்கலாம். இதில் 4 GB ரேம் அண்ட் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மொபைலுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10,999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 6 GB ரேம் அண்ட் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மொபைலுடைய விலை பார்த்தீங்கன்னா 11,999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் அண்ட் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மொபைலுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 13,999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலுடைய ஃபர்ஸ்ட் சேல் அதாவது முதல் விற்பனை பார்த்தீங்கன்னா 28 மார்ச் பகல் 12 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி வெப்சைட், ஃப்ளிப்கார்ட் அப்புறம் நியர்பை ஸ்டோர்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலுக்கு ஃப்ரீ புக் ஆஃபர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு சேலுக்கு முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸ்டாக புக் பண்ணீங்கன்னா இதுக்கு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு ரியல்மி வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபோன் லான்ச் ஆனது 21ஆம் தேதி. அப்போ 2 மணியில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு சேல் 28ஆம் தேதி வருது. ஆனால் இது அதுக்கு முன்னாடி 27ஆம் தேதி 11:59 PM வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ புக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு ஆஃபர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த மொபைல் பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.